வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழகத்தில் ஸ்டாலினுக்கு தூதுவிட்ட நடிகர் விஜய் மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. என்ன தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய கண்டிஷன் படி தமிழ்நாட்டுல நடிகர்கள் அரசியலுக்கு வருவது, கூத்தாடிகள் அரசியலுக்கு வருவது தொடர் கதையாகிவிட்டது. கூத்தாடிகள் மீன்ஸ் அரசியல்ல இருக்கிறாங்க. நார்மலா இருக்காங்க அப்படின்னா, அவங்க பார்த்தீங்கன்னா, அரசியலுக்குள்ள இம்பேக்ட் ஆகுறது தான் கூத்தாடிகள் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஜெயலலிதாவையும் அப்படிதான் சொன்னாங்க. எல்லாரையுமே அப்படிதான் சொன்னாங்க. சினிமாலேருந்து யாரேனும் டைரக்ட்டா அரசியலுக்கு வர முடியுமா? அப்படின்ற மாரி. அப்படின்னு பார்த்தா யாருமே வர முடியாது. இன்னைக்கு கூட ஆக்டர் விஜய் அவர்கள் பேசியிருக்கிறது, டிஎம்கேவ நெறைய அட்டாக் பண்ற மாரி பேசியிருக்கிறாரோ! அப்படின்ற ஒரு தாட் கிரியேட் பண்ணது. காரணம் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் ஸ்டாலினும், நடிகர் விஜய்க்கும் ஒரே ஒரு தப்பான ஒரு விஷயம் இருக்குன்னா, ஒண்ணு இருக்கு. எதுன்னா, ஸ்டாலினுக்கும் தளபதி ஸ்டாலின், தளபதி மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு. நடிகர் தளபதி விஜய். தளபதினா ஒரே தளபதி தான் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்கள் ஒட்டப்பட்டதையும் நம்மளால பார்க்க முடிந்தது. இந்த ஒரு சூழ்நிலையில தான் இப்படி இருக்கக்கூடிய வகையில தான் நம்முடைய தமிழகத்துல நிச்சயமா ஸ்டாலினுக்கு தூது விட்டிருக்கிறாராம் விஜய் அவர்கள். நான் திமுகவை தாக்கியெல்லாம் பேச மாட்டேன், எதுவும் பண்ண மாட்டேன். ஆனா அடுத்த வரப்போகின்ற ஆட்சியை பொதுப்படுத்தி பேசுறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகமா இருக்குது. அப்படின்ற மாரி தொடர் தகவல்கள் அப்படின்றது வெளியாகலாம்ன்ற மாரி நியூஸ் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஸ்டாலின் அப்படின்ற ஒரு நபர ஒரு சாதாரணமா நீங்க நினைச்சிடக்கூடாது. ஓகேங்களா? மிக முக்கியமான ஒரு நபராக தான் இருக்கிறார். மேலேயும் சரி, வட இந்தியாவுக்கு அல்லது டெல்லி மேலிட அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நிச்சயமா பார்த்தீங்கன்னா, ஒரு மிக முக்கியமான ஒரு நிலையை நோக்கிய நகர்வ எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? இந்த ஒரு சூழ்நிலையில தான் தமிழகத்தில் ஸ்டாலினுக்கு தூது விடப் போகிறாராம் நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள். ஸோ, அதனால கண்டிப்பா நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கணும். யார் யாருக்கு தூது விடுறாங்க. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நிச்சயமா பார்த்தீங்கன்னா, இந்த தூது விடக்கூடிய அரசியல்கள் அப்படின்றது அடுத்தடுத்து நடக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பின் உச்சகட்டத்திலே பார்த்தீங்கன்னா, இருக்க முடிகிறது. இந்த ஒரு சூழ்நிலைகளின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது, நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் "மாற்றாந்தோட்டத்து வீட்டுக்கும் மனம் உண்டு" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி ஒன்று உண்டு. ஓகேங்களா? ஐ மீன் மாற்றாந்தோட்டத்து வீட்டுக்கும் மனம் உண்டு அப்படின்னா என்னன்னா, அடுத்தவர் வீட்ல மல்லிப்பூ ஸ்மெல் மல்லிப்பூ இருந்தாலும், அது பக்கத்து வீட்டுக்கு ஸ்மெல் வரத்தான் செய்யும். ஓகேங்களா? அதுதான் மாற்றாந்தோட்டத்து வீட்டுக்கும் மனம் உண்டு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. என்ன மாதிரியான அறிவிப்பு